உடனடியா சென்னைக்கு போகணும்னு புறப்பட்டுட்டு இருக்காங்க. மீனாட்சியும் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க. பெரியம்மாமா, நான், கருப்பண்ணனும் கூட போறோம். மீனாட்சி சென்னைக்கு கூட்டிட்டு போக போறீங்களா? எப்படி கூட்டிட்டு போக போறீங்க? கார்ல தான் போறோம் தமிழ். என்னக்கா இது? சென்னை வரைக்கும் குழந்தைய கார்ல கூட்டிட்டு போறது சரியா வருமா? மீனாட்சி எதுக்கு அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போகணும்? குழந்தைய வீட்லயே விட்டுட்டு போகலாம்ல. நீ சொல்றதும் சரிதான். ஆனா மீனாட்சி சேது மாமா கூட இருக்கிறதே 2 நாள் தான். அந்த 2 நாளும் சேது மாமா குழந்தைய பிரிஞ்சிருக்கிறது அவருக்கும் கஷ்டமா தானே இருக்கும் தமிழ். அதுக்காக குழந்தைய இவ்ளோ தூரம் அலக்கடிக்கணுமா? குழந்தைய ஏசி கார்ல தான் கூட்டிட்டு போறோம். குழந்தை இருக்கறதால வண்டிய மெதுவா தான் ஓட்டிட்டு போவாங்க. அதனால நீ எதுவும் கவலைப்படாத தமிழ். அதான் நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். என்னமோக்கா, எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடே இல்ல. அப்புறம் தமிழ், குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய மருந்து மாத்திரை ஏதாவது இருந்தா அதையும் கேட்கலான்னு தான் கால் பண்ணேன். ஆ, நான் எல்லாமே உங்ககிட்ட ஒரு கூட கொடுத்தேன்ல, அதுல எல்லாம் போட்டிருக்கேன். ஆ, அதுக்கப்புறம் தடுப்பூசி மட்டும் ஒண்ணு போடணும்னு சொன்னாங்க. அது நீங்க போற இடத்துல கூட சொல்லி அங்க அந்த ஊசிய போட்டுக்கலாம். அது மட்டும் நீங்க என்னன்னு பாத்துக்கோங்க. சரி தமிழ். சரி, நான் மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். சரி, நான் வச்சிடுறேன். அக்காக்கா, ஆ? இன்னைக்கு போயிட்டு எப்ப திரும்பி வருவீங்க? திங்கக்கிழமை காலையில 10 மணிக்குள்ள மீனாட்சி என்கிட்ட குடுக்கணும்ல. ஆ, அதுக்குள்ள வந்துடலாம் தான் சேது மாமா சொல்லியிருக்காரு தமிழ். நாளைக்கு ஒரு நாள் தான் வேலை இருக்கும் போல இருக்கு. அதனால நாங்க எப்படியும் சீக்கிரமாவே வந்துருவோம் தமிழ். என்னக்கா இது? ஒரு நாள் வேலைக்காக குழந்தைய அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போறதுக்கு எப்படிதான் மனசு வருதோ தெரியல. சேது மாமா மீனாட்சி கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாருல தமிழ். என்னமோ பண்ண சொல்லுங்க. நான் யார் விஷயத்திலும் தலையிடல. ஆனா திங்கக்கிழமை காலையில 10 மணிக்குள்ள என் மீனாட்சி என்கிட்ட ஒப்படைச்சா சரிதான். சரி, நீ கவலைப்படாத. நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரிங்கக்கா. முதல்ல கை கொடு. எதுக்கு? ஹே, கொடுங்கறல்ல. வாழ்த்துக்கள். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் முறையா உன் புருஷனோட வெளிய போற. நீ அங்க போய் ஜாலியா ஊர் சுத்திட்டு வா, சரியா? ஐயோ, உங்களுக்கு இது நியாயமா இருக்கா? நாங்க போக போறதே ஒரு நாளு. இதுக்கு நீங்க எனக்கு வாழ்த்து வர சொல்றீங்களா? நீ அங்க ஒரு நாள் தங்க போறியா இல்ல ஒரு வாரம் தங்க போறியான்னு நீ தான் முடிவு பண்ணணும் ஐஸ்வர்யா. என்னாண்டி சொல்றீங்க? எல்லாமே நீ பேசுற விதத்திலயும் நடந்துக்கிற விதத்திலயும் தான் இருக்கு. ஆரம்பத்துல கல்யாண புதுசுல சேது உன்னை விட்டு விலகி இருந்தான். அப்போ அந்த நேரத்துல அவனுக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஏகப்பட்ட குழப்பத்துல இருந்தான். அத எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தா அவன் பக்கத்துல நியாயம் இருக்கதானே செய்து. நல்லா யோசிச்சு பாரு. அவன் உன் கூட சேர்ந்து வாழ முடியாதோ இல்ல உன்னை ஏத்துக்க முடியாதோன்னு சொல்லவே இல்ல. கொஞ்சம் அவகாசம் கொடு, கண்டிப்பா உன் கூட சேர்ந்து வாழ்றேன்னு தானே சொல்லியிருக்கான். அதனால நீ சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் அவன்கிட்ட பேசு. ஒரு வாரம் இருந்துட்டு போலாங்க. குழந்தைய மாமா கூடயும் கருப்பு கூடயும் அனுப்பி வச்சுட்டு நாம 2 பேரும் ஒரு வாரம் இங்கே இருந்துட்டு போலாம். உங்ககிட்ட நான் மனசு விட்டு பேசணும், தனியா உங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு. கட்ன பொண்டாட்டியா நான் இதை உங்ககிட்ட கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. அதனால நீங்க எனக்கு இது செஞ்சுதான் ஆகணும்னு எடுத்து சொல்லு. இங்க பாரு, நீ பக்குவமா எடுத்து சொன்னா அவன் முடியாதெல்லாம் சொல்லவே மாட்டான். அதனால சந்தோஷமா சேது கூட ஒரு வாரம் ஹனிமூன் கொண்டாடிட்டு அப்புறமா இங்க வா. ஏய் ஐஸ்வர்யா, அம்மா தான் இவ்ளோ தூரம் அட்வைஸ் பண்றாங்கல்ல, நீ என்ன அமைதியாவே நின்னுட்டு இருக்க? ஐயோ, முதல்ல அதுக்கு அவர் என்கிட்ட பாசமா பேசணும். குழந்தைய தாண்டி ஐஸ்வர்யான்னு இங்க ஒருத்தி இருக்கா, அவ சொல்றத கேட்கணும்னு நினைக்கணும். அதுக்கப்புறமா தான் நான் சொல்றதெல்லாம் செய்யணுமா வேணாமான்னு அவர் முடிவு பண்ணணும். இவ்ளோ விஷயங்கள் இருக்கு, பாப்போம். ஆண்டி சொல்றதெல்லாம் நடக்கும்னு நானும் நம்புறேன், ஆசையும் படுறேன். என்ன நடக்குதுன்னு பொறுமையா பார்க்கலாம். சரி சரி, நீ ஒரு வாரத்துக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் போய் எடுத்து வச்சுட்டு புறப்படு.
கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரி அவன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். போ, போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்போ. ஓகே ஆண்டி. இந்தாங்கண்ணே. ஆ. இதுல மீனாட்சியோட மருந்து மாத்திரை எல்லாமே இருக்கு. அப்ப இது ரொம்ப முக்கியமானதாச்சே. இது உன் பக்கத்திலே வச்சுக்கோமா. சரிங்கண்ணே. சரியா? வேற ஏதாவது மருந்து மாத்திரை இருக்கான்னு கேட்டியா? ஆ கேட்டுட்டேண்ணே. ஆ. எல்லாத்தையுமே இந்த கூடையில வச்சுட்டேன்னு தமிழ் சொல்லிட்டான். தமிழ் சொல்லிருச்சுல, அப்போ ஓகே. ம். மாமா வர்றாங்க. என்ன பாக்குறீங்க? என்ன தங்கம்மா? ஆ? சென்னைக்கு போலாமா? லக்கேஜ் மாமா. எல்லாம் வச்சாச்சுல்ல? எல்லா லக்கேஜ் ஏத்தி வச்சிட்டேன் மாமா. சரி சரி. கருப்பு இந்தா ஆ, இந்த குடுங்க, நான் எலுமிச்சம் பழத்தை வச்சிடுறேன். வண்டி டயர்ல வச்சுடு. ஆ. இந்தா மலரு, தங்க குட்டி. அம்மா இத சிரிப்பு நீ இத பாருங்க. கூடையில போட்டுக்க. ம். என்னங்க, இத நீங்க வச்சுக்கோங்க. சேது இத நீ வச்சுக்க. ம். சரி, ஆ, அப்ப நாங்க வச்சிடுறேன். புறப்பட்டுமா? ம் சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. ம். வரோம். கருப்பு, சித்தி. குழந்தை வண்டியில இருக்குங்கறத மறந்துடாத. பார்த்து மெதுவா ஓட்டிட்டு போ. 50 தாண்டாதுல சித்தி. என் மருமகளை அப்படியே அழுங்காம குலுங்காம சென்னை கூட்டு வர்றது இந்த மாமனுடைய பொறுப்பு. உங்க பேத்திய பத்திரமா தான் கூட்டு போவோம். சேது, ஆ? நீயும் ஐஸ்வர்யாவும் தனியா ஹனிமூன் போகல. அதனால இத அப்படியே ஹனிமூன்னு நினைச்சிட்டு அங்க எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி பார்த்துட்டு அங்க ஒரு வாரம் எக்ஸ்ட்ராவா கூட இருந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா நேரத்தை செலவழிச்சிட்டு நல்லா பொறுமையா கூட வாங்க. ம். அது எப்படி வர முடியும்? திங்கக்கிழமை காலையில மீனாட்சிய இங்க கொண்டு வந்து ஒப்படைக்கணும். எப்படியோ திங்கக்கிழமை காலையில சேது இங்க இருந்தாகணும். ஒரு நாள் கூத்துக்கு இப்படி விழுந்தடிச்சு 500 கிலோமீட்டர் ஐஸ்வர்யா போகணும்னு அவசியமே இல்ல. பேசாம இங்கேயே இருக்கலாம். சொன்னா கேட்டாதானே. நான் மாமா கூட போறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாளா இருந்தாலும் போயிட்டு வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் மாமா கூட போகதான் போறேன். சரிம்மா சரிம்மா, நீ உன் மாமா கூட போயிட்டு வா. கோவப்படாத. போலாமா? போலாமா? புறப்படலாமா? போலாம். நீ போய் சேது பாத்து. பத்திரப்பா. போய் இருக்கமா. பாமாப்ல. குழந்தைய வேணாம், ஆ? மலரக்கா கிட்ட கொடுத்துடலாமா மாமா? ஆ, மீனாட்சி என்கிட்ட தான் இருப்பா. என் மடியிலேயே தான் இருப்பா. யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். இப்ப எதுக்காக இவங்க சென்னையில வேலை இருக்குன்னு அவசரமா புறப்பட்டு போகணும்? அதுவும் 1 மாச குழந்தைய தூக்கிட்டு 500 கிலோமீட்டர் கிட்ட யாராவது கார்ல டிராவல் பண்ணுவாங்களா? நம்மள மாதிரி தானே குழந்தை. அந்த பிஞ்சு உடம்பு எப்படி தாங்கும்? அடியே, அவங்க ஏசி கார்ல தாண்டி போயிருக்காங்க. நீங்க பேசாம இருங்க. உங்க குடும்பத்துக்கும் உங்க பேரனுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க.
என் புள்ள படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். 500 கிலோமீட்டர் நம்மளே ஏசி கார்ல போனா அவ்வளவு அசதியா இருக்கும். அப்ப புள்ளைக்கு மேலும் காலு வலிக்காது? இதெல்லாம் தேவையா? அதுவும் இல்லாம தடுப்பூசி வேற போடல. தடுப்பூசி போட்டு சில நேரம் குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேரத்துல இவ்ளோ தூரம் போறது புள்ளைக்கு எம்பட்டு கஷ்டமா இருக்கும். எந்த வேலையா இருந்தாலும் சரி 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லி திங்கக்கிழமைக்கு மேல போக வேண்டியதானே? இல்ல எனக்கு வேலை இருக்கு, புள்ளைய பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லி அங்க யாரு பாத்துப்பாங்களோ அவங்க கிட்ட குடுத்துட்டு போகணும். ஏன் பெத்த தாய் நான் இல்ல? வெளியூருக்கு போற வரைக்கும் புள்ள என்கிட்ட இருக்கட்டும்னு குடுத்துட்டு போக வேண்டியதானே? நான் பாத்துக்க மாட்டேன் என் புள்ளைய. பெரிய வரட்டு கௌரவம். இவங்க கிட்ட எப்படி 2 பிள்ளைங்களும் கொண்டு போய் கொடுக்கறதுன்னு ஈகோ. அதுல எடுத்த முடிவுனாலதான் புள்ளையையும் இப்படி கஷ்டப்படுத்தி சென்னைக்கு கூட்டிட்டு போறாங்க. என் புள்ள என்ன